أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمن أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புக்குரிய ரஜபுடைய மாசத்தில் பிறை இந்த இரவு இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாகவே அல்லாஹ் தஆலா உலகத்திலே 1,00,000க்கு மேற்பட்ட அதிகமான நபிமார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா முஅஜிஸா என்று சொல்லப்படக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இது எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த அற்புதத்தை அந்த நபிமார்கள் அந்த சமூக மக்களிடத்திலே நிகழ்த்தி காட்டினார்கள். எதற்காக என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட நபியாக இருக்கின்றேன் என்று அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அந்த மக்களிடத்தில் புரிய வைப்பதற்காக அந்த முஅஜிஸா என்ற அற்புதத்தை ஒவ்வொரு நபிமார்களும் நிகழ்த்தி காட்டினார். அந்த வரிசையிலே நம்முடைய தூதரான எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிறைய அற்புதங்களை முஅஜிஸாக்களை கொடுத்திருக்கிறார். அந்த முஅஜிஸாக்களில் மிகப்பெரிய முஅஜிஸா, அந்த அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 குறிப்பிட்டார். ஒன்று, நபிக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் இந்த குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் தான் நபிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அற்புதம். அதுக்கு அடுத்தபடியான ஒரு அற்புதம் நபிக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் அதுதான் இந்த மிஅராஜ் என்ற பயணம். 7 வானத்தை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து வந்த அந்த பயணம். சரி, ஏன் அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜ் என்ற பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தினார்? உலகத்தில் அனுப்பப்பட்ட அந்த 1,00,000க்கும் அதிகமான எந்த தூதர்களுக்குமே வழங்கப்படாத, எந்த தூதருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெரிய அற்புதமான இந்த மிஅராஜ் என்ற பயணத்தை பிரத்யேகமாக இந்த நபிக்கு மாத்திரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த காரணம் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய வாழ்வில் 3 விதமான துயரங்கள், 3 விதமான தாங்க முடியாத ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டது. ஒன்று, அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவருடைய மரணம். இரண்டாவது, அவருடைய பிரியத்துக்குரிய மனைவியான சதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மரணம். மூன்றாவது, தாயிஃப் நகரத்திலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது அங்கே கடுமையாக தாக்கப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு. அபூ தாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா நகரில் ஒரு பக்த பலமாக அவருக்கு பெரிய உறுதுணையாக இருந்தார்கள். அந்த ஊர் தலைவரின் காரணமாக அவங்களுடைய மகன் என்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிரிகள் சட்டென்று நெருங்க முடியவில்லை. எப்போது அவர்கள் மரணித்து விடுகின்றாரோ அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரிய கஷ்டமாயிடுச்சு. அது மரணத்தில் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், அவங்க போன பிறகு அதுக்கு அவருடைய இடத்திலே அமரப்போவது அந்த தலைவர், அந்த ஊருடைய தலைவராக ஆகும்போது யார் என்று சொன்னால் அபூலஹப். அபூலஹப் பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் கடுமையான எதிர்ப்பாளர். ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது
இதுதான் எங்கள் கூட்டாய நாசமா போகட்டும், முகமது அழிந்து போகட்டும் என்பதாக நபியை சந்தித்தவர். அவர் தான் என்ன செய்ய போறாரு, அடுத்தது அபூ தாலிப் அவருடைய இடத்திலே அவர் போயிருந்தார். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நீங்காத ஒரு கஷ்டமாக இருந்தது. இரண்டாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மௌத். அவங்க எப்படிப்பட்ட மனைவி, ரொம்பவும் பாசத்துக்கு 25 ஆண்டு காலம் அந்த ஒரு மனைவியோடு விசுவாசம் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஹயாத்தா இருக்கின்றவரை, நம் உயிரோடு இருக்கின்றவரை வேறு எந்த பெண்ணோடு விசுவாசம் நிக்கா முடிக்கவில்லை. கதீஜாவோட தான் அவங்க செஞ்சாங்க 25 காலங்கள். எவ்வளவு பிரியமாக இருந்திருப்பார்கள், எவ்வளவு மகப்பத், எவ்வளவு பிரியம் இருந்திருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமில்லை, அவங்க அந்த ரொக்கமான பெரிய செல்வசியமானது. அவங்க அத்தனை செல்வத்தையும் நபிக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி முழுமையாக ஒப்படைத்தவர்கள். அப்போ அபூ தாலிப் அவருடைய மரணத்தை தொடர்ந்து அடுத்து உடனேயே இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மரணம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு தொடர்ந்து இந்த துயரத்தை தாங்க முடியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவதென்று தெரியாமல் ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுதுதான், சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரான தாயிஃபுக்காவது போய் அங்கு இஸ்லாத்தை சொல்லலாம், அந்த மக்களாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பதாக அங்கே போனார்கள். அங்கேயும் சொல்லாமல் கண்டாலும் அடித்து நபியை காயப்படுத்தி விரட்டி அடித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்காத துயரமாக எது இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு தாயினுடைய அந்த நிகழ்வு எனக்கு நீங்காத துயரமாக கஷ்டமாக இருந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு குறிப்பிடுகிறார்கள் செய்தி. அப்படி இந்த 3 நிகழ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய கஷ்டத்தை, தாங்க முடியாத ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்தியதனால் அல்லாஹ் தஆலா இந்த துயரத்தை வஹீ மூலமாக எப்போது கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆறுதல் படுத்தினால் நபி ஆறுதல் அடைய மாட்டார்கள். அவர்களை தம்முவரை அழைத்து ஆறுதல் படுத்தினால் மாத்திரம்தான் அவர்கள் ஆறுதல் பெறுவார் என்ற ஒரே காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர் நசீரடிச்சுன்னா இந்த மேராஜுடைய பயணத்தை நபிக்கெல்லாம் ஏற்படுத்தினார். இந்த மேராஜ் என்று சொன்னால் இதில் 2 விதமான பயணம் அடங்கியிருக்கிறது. ஒன்று இஸ்ரா என்ற ஒரு பயணம், இரண்டாவது மேராஜ் என்ற ஒரு பயணம். இந்த 2ம் சேர்ந்ததுதான் இந்த மேராஜ். இஸ்ரா என்று சொன்னால் அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஹரம், அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை, அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் வரை போய் சேர்ந்த அந்த பயணத்துக்கு தான் இஸ்ரா என்பதாக சொல்லுகிறார். புராண மூலமாக வாகனத்தின் மூலமாக புறப்பட்டு போனார். பல ஆயிரத்துக்கான தூரத்தை கடந்த ஒரு பயணம். இரண்டாவது அந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து முதல் வானம், 2வது வானம், 7 வானத்தை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து வந்த அந்த பயணத்தை தான் மேராஜ் என்பதாக சொல்கிறார். ஆக இந்த 2ஐயும் நம்புவது ஒரு மூமினுடைய ஈமானுடைய அடிப்படையாக கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் இஸ்ரா என்ற பயணத்தை அல்லாஹ் தஆலா தெளிவாக ஓதிய இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிவிட்டார். சுப்ஹானல்லதி, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அஸ்ரா பி அப்திஹி லைலன், ஒரு இரவிலே தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றானே அந்த இறைவன் பரிசுத்தமானவன். எங்கிருந்து எங்கு வரை? மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்ற அந்த இறைவன் பரிசுத்தமானவன். அது எப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது பாரத்னா ஹவுலஹு, அது சுற்றியுள்ள எல்லா பகுதியும் நாம் பரக்கத்தாக ஆகியிருக்கின்றோம். எதற்காக அல்லாஹ் தஆலா அந்த பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்றான்? லியுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவனுக்கு காண்பித்து தருவதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமா அவன்தான் நன்கு கேட்கக்கூடியவன், நன்கு பார்க்கக்கூடியவன் தான் இந்த ஆயத்தை குறிக்கிறான். இப்ப அந்த இஸ்ரா என்று சொன்னவே அந்த பயணம் அது குர்ஆனின் மூலமாக ஊர்ஜிதமாகிறது. அப்ப இதை மறுத்தால் சொன்னால் இதை மறுப்பவராக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து அந்த விண்ணுலகத்தில் போனார்களே, அது சம்பந்தமான விஷயம் தெளிவான ஹதீஸில பல அறிஞர்கள், எல்லா 90% உலமாக்கள் என்ன செய்யறாங்க, அறிஞர்கள்
எல்லாம் அந்த செய்தியை அதிசயமாக சொல்லி காட்டியிருக்கிறார். அப்படி அதையும் மறுக்கப்படுவது இரண்டு செய்தியும் மிக மிக நம்பகமான ஒரு செய்தி என்பதனால் நாம் ஈமான் கொள்வது இது சம்பந்தமாக உறுதியை கொள்வது உண்மையினுடைய அடிப்படையாக கொள்வது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா இந்த பயணத்தை நபிசல்லாஹு ஏற்படுத்தினார். எங்கிருந்து அவங்களுடைய அதாவது அபூதாலுடைய மகள் உம்முஹானி நபிசல்லாஹுடைய மாமி அவங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா அந்த புராக் என்ற வாகனத்தின் மூலமாக அவங்களை பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்றார். அந்த பைத்துல் முகத்தஸில் அந்த புராக் என்ற வாகனத்தை கட்டி வைத்துவிட்டு அங்கிருந்து நடந்த 7 வானத்தை கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அழைத்து செல்லப்படுகிறார். அப்ப முதல் பூமியுடைய முதல் வானத்தை சந்திக்கிறார்கள். அதுக்கு கூட ஒரு சில நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணம் எப்போது ஏற்பட்டது அப்படின்னு சொல்ற நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயதில் இந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். இதை வருஷம் கேட்டாலும் மறந்துடுவோம், அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சு. அதே போல முதல் வானம் அந்த வானத்துக்கு போகும்போது அங்க ஒரு நபி இருக்கிறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க, சலாம் சொல்லி சந்திக்கிறாங்க. அவங்க யாருக்கு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்துல. அடுத்த 2ஆம் வானத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார் நபி, அங்க சந்திக்கிறார். அங்க 2 நபி இருக்கிறார். 2ஆம் வானத்துல 2 நபி இருக்கிறாங்க. ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்ததாக 3ஆவது வானத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அழைத்து செல்கிறார். அங்க யார் இருக்கிறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. அவங்க சலாம் சொல்லி சந்திக்கிறாங்க. அப்படியே 4ஆவது வானத்துக்கு கொண்டு போறாங்க. 4ஆவது வானத்தில் யார் இருக்கிறார்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திக்கிறாங்க. அதுக்கு பிறகு 5ஆம் வானத்தில் அழைத்து செல்கிறார்கள். அங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அங்க அவங்க இருக்கிறாங்க. அவங்க சலாம் சொல்லி அவங்க சந்திக்கிறாங்க. அடுத்தது 6ஆவது வானத்தில் அழைத்து செல்கிறார்கள். அங்க யார் சந்திக்கிறாங்க? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திக்கிறாங்க. அடுத்தது 7ஆவது வானத்தில் அழைத்து செல்கிறார்கள். அங்கே கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7ஆவது வானத்தில் இருக்கிறார். இப்படி 7 வானங்களையும் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்தித்து விட்டு அதுக்கு பிறகுதான் நபிசல்லாஹு செய்றாங்க, அல்லாஹ்வை சென்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சொர்க்கத்துடைய காட்சியை காட்டுகின்றார்கள், நரகத்துடைய காட்சியை காட்டுகின்றார்கள், பல அத்தாட்சிகளை பார்க்கிறாங்க. அதுக்கு பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்றாங்க. அதுக்கு பிறகு சொல்லிவிட்டார்கள், இதுக்கு பிறகு ஒரு நகரம் என்னால் நகர முடியாது, இதுவரைக்கும் தான் அனுமதி, இதை தாண்டினேன்னு சொன்னால் நான் எதுக்கு சாம்பலாகிவிடுவேன் என்பதாக நபி என்ன செய்யறாங்க, விட்டு விட்டு அங்கே ஓதுகிறார்கள். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை சந்திக்க போனாங்க. அதுக்கு முன்னாடி தயாரிப்போடு தான் அழைத்து சென்றாங்க. அவருடைய நெஞ்சினால் படைக்கப்பட்டு சம்சம் கழுவி ஒரு அந்த ஹிக்மத்தோடு ஞானத்தோடு தான் என்ன செய்யறாங்க. பொதுவாக கூட ஒரு பையன் போல பார்க்க உலகத்தில் ஆட்சி எல்லாம் எடுத்து போனா தான் போக முடியும். இவங்க சாதாரண இல்லை, எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு பயணம் இது. அப்ப அதுக்கு உண்டான தயாரிப்போட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சென்றாங்க. அதெல்லாம் அவங்க தெரியப்படுது. அப்போ சிதறத்தில் முன்தஹா தாண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 விதமான பரிசு கொடுக்கப்படுகிறது. ஒன்று இந்த தொழுகை, 50 நேர தொழுகையாக அல்லாஹ் தஆலா முதல்ல கொடுத்தான். அந்த தொழுகை அல்லாஹ் கொடுத்த பரிசுகளோடு சந்தோஷம் வாங்கிட்டாங்க. இரண்டாவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம், ஆமன் ரசூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடைசி வசனத்தை அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக தருகிறார். இதில் ஒரு செய்தி விளக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா அமல்களையும் எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் தஆலா எங்க வைத்து கொடுத்தான்னு சொன்னா உலகத்தில் வைத்துதான். நோன்பா இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, சதகா தான், எல்லா அமல்களையும் உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அந்த கடமைகள் எல்லாம் உலகத்திலே கொடுக்கப்பட்டுச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஆனா ஒரே ஒரு அமலை மாத்திரம், ஒரே ஒரு இபாதத்தை மாத்திரம் அல்லாஹ் தஆலா தன்வரை அழைத்து 7 வானத்தை கிடைத்து சொர்க்க நரகத்தையெல்லாம் பார்த்து முடிந்து தன் அருகே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றுக் கொண்டார்கள் சொன்னால் இந்த தொழுகை என்ற இந்த அமல், இந்த இபாதத் எவ்வளவு உன்னதமானது என்பதை நாம் சற்று விளங்கி நினைவுகிறேன். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பரிசு. ஆனால் நீ சர்வசாதாரணமாக வீரடித்துக் கொண்டிருக்கிறேன். தொழுகை விஷயத்துல ரொம்ப கவனப்படுற 50 நேர தொழுகைய மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்து நிறுத்தல, எங்க வேகமா போடுங்க. 50 நேர தொழுகை அவங்க சமுதாயம் தொட மாட்டாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நினைச்சாங்க.
திரும்ப திரும்ப அனுப்பி அனுப்பி 5 குறைக்கப்பட்டு கடைசி 5 கொண்டு வருவோம் அப்படி தடுத்தான். இதுக்கு சக்தி வர மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்றது சரியா தான் இருக்குது. மூசாலை சொல்ற விஷயம் நீ கண்கூட இன்னைக்கு சரியா தான் இருக்குது. அவங்க வெட்கப்பட்டு போகணும், இதுவரை என்னாலும் போக முடியாது சொல்லிட்டு விசுவாசம் மறுத்து அந்த 5 நேர தொழுகையோடு திரும்பி விட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் தஆலா அந்த 5 நேர தொழுகையை தொழுதால் என்ன நன்மை என்ன சவாலை தருவானோ அதை அல்லாஹ் இந்த 5 நேர தொழுகை மூலமா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு பரிசாக இந்த தொழுகை இருக்குது. நம்ம என்ன செய்யணும், கடைசி இறுதி மூச்சு வரை ஹத்தா எத்தியங்கள் எக்கையில் குரான் சொல்லுது. எக்கையில் அந்த மௌத் வருகின்ற வரை வஅபுது ரப்பக இறைவனை வணங்குங்கள். இதுவரை ஹத்தா எத்தியங்கள் எக்கையில் வருகின்ற வரை மௌத் வருகின்ற வரை என்ன செய்ய இந்த தொழுகையை நாம் கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு தொழில் விஷயத்துல கவனக்கூடாது. இரண்டாவது, இந்த ஈமானை பரிசோதிக்கின்ற விஷயம் இந்த பயணத்தில் இருக்கின்றது. ஈமானை கொஞ்சம் உராசி பார்க்கின்ற விஷயம் இந்த பயணத்தில் இருக்கின்றது. ஆரம்ப காலத்துல அந்த மக்காவுடைய சூழ்நிலையில இந்த பயணத்தை எல்லாம் ஏற்படுத்தும் போது இதனால ஒரு நன்மையை எல்லாம் ஏற்படுத்தினான். சிலர்கள் தரத்துதான் ஈமான் கொண்டுக்கிறாங்க, அந்த உறுதிப்பாடு இல்லாத ஈமானா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, வெளியே போயிட்டாங்க. அதே போல நபியை நம்பலாமா நம்பக்கூடாதுன்றவங்க இந்த நிகழ்வு நடந்த பிறகு என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப ஈமானை அது ஒராசி பார்க்கின்ற விஷயம் ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த செய்தியை ரிசலாசன் போயிட்டு சொல்லும் பொழுது உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா தடுத்தாங்க. இது வேகம் போடுங்க, இதெல்லாம் சொல்லிட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இரவுல அந்த குறிப்பிட்ட சில மணித்துளி நேரத்தில் போயிட்டு வர எவ்வளவு சாத்தியம் இல்லை. ஏன்னா பைத்துல் முகத்தஸ் அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை அந்த ஆயிரக்கணக்கான மைலை தாண்டி பயணிச்சு அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி கேட்டாங்க, நீங்க போன வழியில அந்த என்னென்ன பார்த்துங்க, சாட்சி சொல்லுங்க, பைத்துல் முகத்தஸ் உடைய அந்த எத்தனை படிக்கட்டு இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக நம்ம டெய்லியும் தொழுவோம், இத்தனை வருஷமா இமாமா இருக்கு, எனக்கு எத்தனை படிக்கட்டுன்னு எனக்கே தெரியாது. தொழுவுடன் இந்தியா வச்சிருப்போம். ஒரு வித்தியாசமா கேள்வி கேட்டாங்க அந்த மக்கள். பைத்துல் முகத்தஸ் போய் தொழுது எத்தனை படிக்கட்டு சொல்லுங்க, எத்தனை ஜன்னல் இருந்துச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை அப்படி திருக்கிட்டு முடியும் இப்படி கேட்கறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்விடத்துல அந்த முராதாவா விழுந்தாங்க. அல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தஸுடைய காட்சி அப்படியே நபிசுல்லாஹு கண்ணுக்கு முன்னாடி இருந்து கொண்டு வந்து எடுத்துனான். அதை பார்த்து விசுவாசம் அப்படியே சொன்னாங்க, இத்தனை படிக்கட்டு இருந்துச்சு, இத்தனை ஜன்னல் இருந்துச்சு, இத்தனை கதவு இருந்துச்சு சொன்னாங்க. அப்படியே என்ன சொன்னாங்க, இவ்வளவு தெளிவாக படிச்சுன்னு சொல்லும் பொழுது பலர்கள் இஸ்லாத்துக்கள் வந்துட்டாங்க. அதுக்கு உங்களுடைய தூதர் முஹம்மதை பற்றி பெருமையா சொல்லுங்களே, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. பைத்துல் முகத்தஸ் ஒரு இரவு போயிட்டு வந்தாரா, அதுக்கு பிறகு 7 வானத்தை தாண்டி போயிட்டு வந்தாரா, இதெல்லாம் நம்பலாமே இருந்துச்சு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது இது யார் சொல்றது, முஹம்மது சொன்னாங்க. அப்படி சொன்னா இதை விட பெரிய விஷயத்தை சொன்னாலும் நம்புவோம். அவங்க சொன்னா எந்த விதமான பொய்யும் இருக்காதுவதாக சொன்ன மாத்திரத்திலே உறுதிப்படுத்தியதனால் உண்மைப்படுத்தியதனால் விசல்லான ஒவ்வொரு சித்தி ரலியல்லாஹு அவங்க பட்டப்பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஈமான் அது வலு பெறுவதற்கு, ஈமான் உறுதி பெறுவதற்கு சகாபாக்களுக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லிட்டுனா அதை நம்ம அறிவியல் யூஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சாதாரண குழந்தை பேசுவாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல பிறந்த குழந்தை பேசிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே பேசுறாங்க. அதே போல மைத்தானவர் அடக்கப்பட்டவர் மறுபடியும் எழுந்து நின்று அவர் பேசுறாரு குர்ஆன் சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல அந்த நிகழ்வு வருது. அது இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப குர்ஆன் சொல்றது அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அங்க நம்ம அறிவை யூஸ் பண்ண முடியாது. அதே போல நபி சொல்றான்னு சொன்னா அங்க நம்மளோட அறிவை யூஸ் பண்ண முடியாது. குர்ஆன் சொல்றதை நபி சொல்றது அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஈமானுடைய ஒரு அடிப்படையாக இருக்க முடியும். அங்க நம்முடைய அறிவுல யூஸ் பண்ண முடியாது. அதாவது நம்ம குளிர் காலத்தில் மோசம் தெரியல கேள்விப்பட்டிருக்கோம். குளிர் அந்த படகாலத்தை அதிகம் பார்க்கலாம். குளிர் கண்டிப்பாக மோசம் அணிவாங்க. ஒரு சூழ்நிலை இருக்கும், அந்த சாக்ஸ் வைப்போம் மோசம். அவங்க முகம் கைகள்லாம் கழுவிட்டு அவங்க மோசம் மட்டும் வசதி செய்வாங்க. அதை மேலே அப்படியே தடவி விட்டுருவாங்க. காரணம் கழுவ மாட்டாங்க. அது போதும், அது கூடும். அப்போ நம்ம மோசாவுடைய மேல் பகுதி இப்படி தடவி விடுவோம்.
இப்ப நம்ம அறிவை சிந்திப்பதா இருந்தால் தூசி எங்க இருக்கும்? காலை கீழே தான் தூசி இருக்கும். நடந்து வந்து போனா அந்த தானே என்ன செய்யுது தடவுது. ஆனா மேல் பகுதியிலே தடவுனா ஒழுங்கு கூடிவிடும். இப்ப அறிவை சிந்தித்தால் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இது சொல்றது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய சம மார்க்கம் வரையிருக்கு. அவங்க சொல்லித்தர அவங்க ஏற்றுக்கிட்ட மார்க்க சட்டம். இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள், நபி சொல்லக்கூடிய விஷயத்தை நம்முடைய அறிவை வைத்து செய்யக்கூடாது. அப்ப அப்படி ஏற்றுக்கொள்வதுதான் ஈமானுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் இந்த நிகழ்வு ஏற்படுத்துகிறான். ஈமான் அதிகரிப்பதற்கு, ஈமான் வலு பெறுவதற்கு ஒரு பெரிய நிகழ்வாக இந்த மேராஜுடைய நிகழ்வு தெரிந்தது. அல்லாஹ் இந்த தொழுகையை நடத்திடுவார். இறுதி மூச்சு வரை இந்த தொழுகையை சாதாரண நபர்கள் இறுதி மூச்சு வரை கடைபிடிக்கக்கூடிய அமல் சொர்க்கத்தில் நம்ம போவதற்கு தொழுகை பெரிய காரணமாக இருந்தது. பெரியவர்கள் எல்லா இடத்தை தொழுகை கொண்டு உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்திருக்கிறார். பெரிய தொழில் ஓதணும். என்ன ஓதணும்? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். எப்படிப்பட்ட பாதையை காட்டு, நீ யாரை புரிந்து கொண்டாயோ, யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அந்த உத்தமனுடைய பாதைகளை காட்டு எப்படி கேட்கும். அப்ப அந்த அப்புறம் எப்படி அல்லாஹ் நெருங்கினாங்க, அல்லாஹ்வுக்கு நெருங்கிய நெருக்கத்தை பெற்றாங்க சொல்லி தொழுகை மூலமாக. இந்த தொழுகை சாதாரண பரவ தொழ மாட்டோம். பழைய குறைபாடு உள்ளவர்களா இருக்கும். அவங்களாம் மேல்மிச்சமான அவர்கள் சுண்ணத்து, நபில், இரவு தொழுகை இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகப்படியாக தொழுதாங்க. குறைஞ்ச பார்த்து பரவான தொழுகை விடுபடாமல் அதை தொழுதாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ஆய்வு அல்லாஹ் இந்த தொழுகையை இறுதி மூச்சு வரை கடைபிடித்து இந்த மேலாண்மை படிப்பு இந்த படிப்பினை மூலமாக ஈமானை நம் வலுப்பெற்ற மக்களாக அனைவரும் ஆக்கியவானாக اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا حي يا قيوم برحمتك نستغيث. اصلح لنا شأننا كله ولا تكلنا الى انفسنا طرفة عين. يا الله பாவங்களை மன்னித்தருவாயா. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோரை செய்த பாவங்களை மன்னித்தருவாயா. யா அல்லாஹ் எங்கள் உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள், மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயா. யா அல்லாஹ் இங்கே ஒன்று செய்திருக்கின்ற யா அல்லாஹ் மஹல்லாவாசிகளுடைய பாவங்களை மன்னித்தருவாயா. யா அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் ஒன்று சேர்ந்தோமோ அந்த நோக்கத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தருவாயா. யா அல்லாஹ் உன்னதமான இந்த மேராஜுடைய இரவின் பொருட்டால் யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா ஹாஜாத்துகளையும் என்னுடைய எல்லா நல்ல நாட்டுகளையும் நிறைவேற்றி தருவாயா. யா அல்லாஹ் இந்த மேராஜின் மூலமாக என்ன செய்தி சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக்கிடுவாயா. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த 5 வேளை தொழுகையை யா அல்லாஹ் என்னுடைய இறுதி மூச்சு வரை யா அல்லாஹ் சக்ராத்துடைய அந்த இறுதி மூச்சு வரை யா அல்லாஹ் கடைபிடிக்கக்கூடிய நல்லொரு கூட்டத்தை இப்படி சேர்த்தருவாயா. என் மனைவி மக்களையும் தொழிலாளி ஆக்கிடுவாயா. மகல்லாவாசிகள் அனைவரையும் தொழுவாளி ஆக்கிடுவாயா. என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாயா. வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நசீபை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயா. செய்வாய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றால் ஒரு தனி கிருபையை போன்றால் பெற்றுக் கொள்வாயா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா அலா سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.